வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்றைக்கி வந்து கடலைப்பருப்பு சட்னி செய்ய போகிறோம். இட்லி, தோசை, தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சட்னிக்கு கடலைப்பருப்பு வந்து 5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த அளவில் 5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் மட்டும் கடுகு எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, சின்ன வெங்காயம் வந்து ஒரு 6 வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். நறுக்கி வச்சதுக்கு காரணம் ஆயில் கொஞ்சமாக ஊற்றினா போதும், நம்ம சீக்கிரம் வதங்கிடும். முழுசாக போட்டிங்கன்னா வதங்கிறது கொஞ்சம் லேட் ஆகும், வேலை நேரம் கொஞ்சம் கூட ஆகும். அதனால் நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 4 பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன். மிளகாய் 5 மிளகாய் எடுத்திருக்கேன். எப்போவுமே வந்து நீங்கள் எந்த சமையலுக்கு எடுத்தாலும் புளிப்பு சுவைக்கு ஏற்ற அளவுக்கு உரைப்பு எடுக்கணும். புளி வந்து ஒரு 3 கொண்டக்கடலையை சேர்த்தா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். புளிப்பு போதும். அந்த புளிப்புக்கு ஏற்ற அளவுக்கு 5 மிளகாய் எடுத்திருக்கேன். பெருங்காயம் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், தேங்காய் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, போதும். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். உளுந்தம்பருப்பு, கடுகு, கடலைப்பருப்பு. இதில் மிளகாயும் சேர்த்துக்குவோம். பெருங்காயம் கொஞ்சம், வெங்காயம், பூண்டு, புளி. வெங்காயம் பூண்டு கலர் நல்லா மாறட்டும். தேங்காய், கருவேப்பிலை. தேவையான அளவுக்கு உப்பு, போதும். அடுப்பு அமர்த்திடுவோம். ஆற ஊற்றி மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியதுதான். சட்னி ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. நல்ல காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் காரத்தோடு அரைச்சிங்கன்னா தயிர் சாதத்துக்கு கூட வச்சுக்கலாம். இதில் இப்போ நம்ம தாளித்து கொட்டிடலாம். கடலைப்பருப்பு சட்னி ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.